இந்த வழக்கை பொறுத்து புலன் விசாரணை செய்யக்கூடிய அந்த அதிகாரம் சிபிஐக்கு மாற்றப்பட்டு உத்தரவாகி இருக்கிறது. எனவே சிபிஐ மட்டுமே இந்த வழக்கை இனிமேல் விசாரிக்க முடியும் என்றும், சிபிஐ அவர்கள் கேட்டுக்கொண்டால் மட்டுமே நீங்கள் இந்த ரிமாண்டை நீட்டிக்க முடியும் என்றும், மெக்கானிக்கலாக ஒரு ரிமாண்டை நீட்டிக்க முடியாது என்றும் பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளையும் சுட்டிக்காட்டி நாங்கள் ஒரு வாதுரை எடுத்து வைத்தோம். இன்றைய தினம் இப்பொழுது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதாவது எஸ்ஐடி என்கிற ஒரு நிறுவனம், அதாவது அந்த புலனாய்வுத்துறை எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் என்பது உச்ச நீதிமன்றத்தால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு விட்டது. அதில் எஸ்ஐடி அப்படிங்கிறது இன்றைய தினம் இல்லை. இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டு விட்டது. எனவே ரிமாண்டு கேட்க வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ தான் இந்த ரிமாண்டை இங்கே கேட்க முடியும், எஸ்ஐடி கேட்க முடியாது என்ற எங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு எஸ்ஐடி கலைக்கப்பட்டு விட்டதாலும் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு விட்டதாலும் சிபிஐ மட்டுமே மீண்டும் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் கேட்க முடியும் என்று சொல்லி அவருடைய ரிமாண்டை அவர்கள் நீட்டிக்க மறுத்து உத்தரவு போட்டிருக்கிறார்கள். அதனடுத்து 2 பேரும் விடுதலை செய்யப்படுகிறார்கள். கரூர் துயர சம்பவத்தில் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்களையும் பவுன்ராஜ் அவர்களையும் தமிழக போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருந்த இந்த சூழ்நிலையிலே உச்சநீதிமன்ற உத்தரவினுடையபடி எஸ்ஐடி கலைக்கப்பட்டு இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐயிடம் தமிழக அரசு அனைத்து கோப்புகளையும் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவாகி இருந்த இந்த சூழ்நிலையில் இதுவரையில் சிபிஐயிடம் தமிழக அரசு வழக்கு கோப்புகளை ஒப்படைக்கவில்லை. மேலும் இந்த 2 பேர், அதாவது மதியழகன் மற்றும் பொன்னுராஜ் அவருடைய ரிமாண்ட் என்பது நேற்றுடன் நிறைவு பெற்றது. நேற்றுடன் அது நிறைவு பெற்ற அந்த சூழ்நிலையிலே நாங்கள் நேற்று நீதிமன்றத்திலே ஆஜராகி இருவரும் இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்றும், அவர்களுடைய கருத்தை கேட்ட பின்பும் எங்களுடைய வாதுரையை கேட்ட பின்பும் மேற்கொண்டு இந்த ரிமாண்டை நீட்டிப்பதா அல்லது ரிமாண்டு செய்வதை ரத்து செய்வதா என்பது சம்பந்தமாக முடிவெடுக்க வேண்டும் என்று நேற்று நாங்கள் கோரிக்கை வைத்ததை ஏற்று மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இன்றைய தினம் இருவரையும் இந்த நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்த உத்தரவிட்டிருந்தார்கள். அதனையடுத்து அவர்கள் இருவரும் இன்றைய தினம் காலையிலே நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டார்கள். உடனடியாக நாங்கள் நீதிமன்றத்திலே ஒரு கோரிக்கை வைத்தோம். இருவரும் சிறைக்கு செல்ல விரும்புகிறார்களா என்பதை நீங்கள் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அதையும் ரெக்கார்ட் செய்ய வேண்டும் என்று நாங்கள் முறையிட்டோம். மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இருவரிடமும் நீங்கள் மீண்டும் சிறைக்கு செல்ல விரும்புகிறீர்களா என்று அவர்களிடம் வினவிய பொழுது அவர்கள் நாங்கள் நீதிமன்ற காவலில் இதுவரை இருக்கிறோம், நாங்கள் ஜெயிலுக்கு போக விரும்பவில்லை, எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் செய்யப்பட்டது. பிற்பாடு எங்களுடைய வாதரை கேட்கப்பட்டது. நாங்கள் எங்களுடைய வாதத்திலே இன்றைய தினம் எஸ்ஐடி என்பது கலைக்கப்பட்டு விட்டது, கலைக்கப்பட்ட ஒரு ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறது எஸ்ஐடி இல்லை, கலைக்கப்பட்டு விட்டது. ஆகையினாலே எஸ்ஐடி இந்த நீதிமன்றத்திலே முன்னிலையாகி ரிமாண்டை நீட்டித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்க முடியாது என்ற ஒரு வாதுரையையும் இந்த 13/10/2025 தேதியிலிருந்து இந்த வழக்கை பொறுத்து புலன் விசாரணை செய்யக்கூடிய அந்த அதிகாரம் சிபிஐக்கு மாற்றப்பட்டு உத்தரவாகி இருக்கிறது. எனவே சிபிஐ மட்டுமே இந்த வழக்கை இனிமேல் விசாரிக்க முடியும் என்றும், சிபிஐ அவர்கள் கேட்டுக்கொண்டால் மட்டுமே நீங்கள் இந்த ரிமாண்டை நீட்டிக்க முடியும் என்றும், மெக்கானிக்கலாக ஒரு ரிமாண்டை நீட்டிக்க முடியாது என்றும் பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளையும் சுட்டிக்காட்டி நாங்கள் ஒரு வாதுரை எடுத்து வைத்தோம். அதனையடுத்து எங்களுடைய வாதுரையை ஏற்றுக்கொண்ட மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இன்றைய தினம் இப்பொழுது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதாவது எஸ்ஐடி என்கிற ஒரு நிறுவனம், அதாவது அந்த புலனாய்வுத்துறை எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் என்பது உச்ச நீதிமன்றத்தால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு விட்டது. அதில் எஸ்ஐடி அப்படிங்கிறது இன்றைய தினம் இல்லை. இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டு விட்டது. எனவே ரிமாண்டு கேட்க வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ தான் இந்த ரிமாண்டை இங்கே கேட்க முடியும், எஸ்ஐடி கேட்க முடியாது என்ற எங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு
எஸ்ஐடி இதனுடைய காலையில் அவங்க ரிக்வஸ்ட்டும் வச்சாங்க. அவங்க என்ன ரிக்வஸ்ட் வச்சாங்க அப்படின்னா, இந்த வழக்கு எங்களிடமிருந்து சிபிஐக்கு போகுது, நாங்கள் சிபிஐக்கு கோப்புகளை கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் கோப்பை எப்பொழுது சென்று எங்கே கொடுப்பது என்கிற குழப்பத்தில் இருக்கிறோம் என்றும், அதுவரை இவருடைய நீதிமன்ற காவலை நீட்டிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்குத்தான் நாங்கள் சொன்னோம், நீதிமன்ற நீட்டிப்பை நீங்கள் கேட்க முடியாது, மெக்கானிக்கலாக நீதிமன்ற நீட்டிப்பும் காவல் நீட்டிப்பும் செய்ய முடியாது என்கிற வாதத்தை எடுத்து வைத்தோம். எங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்ட மாண்புமிகு நீதிபதி அவர்கள் எஸ்ஐடி கலைக்கப்பட்டு விட்டதாலும் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு விட்டதாலும் சிபிஐ மட்டுமே மீண்டும் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் கேட்க முடியும் என்று சொல்லி அவருடைய ரிமாண்டை அவர்கள் நீட்டிக்க மறுத்து உத்தரவு போட்டிருக்கிறார்கள். அதனடுத்து 2 பேரும் விடுதலை செய்யப்படுகிறார்கள். விடுவிப்பு இதில் என்னன்னா, இன்றைய தினம் இப்பொழுதே அவர்கள் வீட்டுக்கு செல்ல முடியாது. அவர்கள் மீண்டும் சிறைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கணும், அங்கே கையெழுத்து போடணும், மற்ற ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இப்போது நீதிபதி இப்படி தான் உத்தரவு சொல்லியிருக்காங்க. என்ன கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த கண்டிஷனின் அடிப்படையில் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும். அதனுடைய அடிப்படையில் பாண்ட் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா பாண்ட் எழுதி கொடுக்கணும். வேறு என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு அந்த கண்டிஷனை எடுத்து அவர்கள் இருவரும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ண பிறகு அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் அவருடைய காவல் நீட்டிப்பு அப்படிங்கிறது முடிவுக்கு வந்து விட்டது. இருக்கு சார். உத்தரவு நீதிபதி என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல. நீதிபதி என்ன உத்தரவு போட்டிருக்காங்களோ அந்த உத்தரவின் அடிப்படையில் செயல்பாடுகள் இருக்கும் சார். இன்னும் ஒன்றும் தெரியல. நீங்கள் இப்போ தான் ஜட்ஜி என்ன பண்ணியிருக்காங்க, உங்கள் ரிமாண்டை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ அவங்க 2 பேரும் காவல் நீட்டிப்பு அவர்களுக்கு இல்லை. காவல் நீட்டிப்பு இல்லாத காரணத்தினால் அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் வெளியில் தான் வர்றோம். ஆனால் அதற்கு கண்டிஷன் போட்டிருப்பாங்க. என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டரை பற்றி பார்க்க சொல்லியிருக்கோம். பார்ப்போம். ஆர்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் முழுமையாக அது என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விவரம் தெரிய வரும். பட் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னால், இருவருடைய நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படவில்லை.